வேலன் சீரியலில் இப்போ ரடகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. கரெக்டாக வந்து தர்மலிங்கம் வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க. அக்கா அவங்கெல்லாம் எங்கேயும் போயிருக்க முடியாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னு வந்து அந்த இடத்துல வந்து அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. சீக்கிரம்டா, தர்மலிங்கத்துக்கு எல்லா விஷயம் தெரியறதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து தப்பிச்சாகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யோசிக்கும்போது கரெக்டாக வந்து தர்மலிங்கம் வந்து பிடிச்சிடுறாங்க. டேய் மரியாதையாக வந்து மூட்டையை வந்து திறந்து காட்டுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல முடியாது சார், இது காய்கறி மூட்டை தான், இப்போ தானே வந்து சொன்னாங்க அப்படின்னு வேலனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கிறப்ப இப்படியெல்லாம் கேட்டால் வந்து சொல்ல மாட்டீங்களே, என்னப்பா ஆச்சு, இங்கே தான் ரஞ்சித் இருக்கான், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தர்மலிங்கம் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க. உடனே வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து அப்படியே வந்து உட்காந்துடுறாங்க. பேசிக்கிட்டே இருந்தால் சரி வராதில்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அக்கா இதை நீ பிரித்து பார்க்கான்னு ரஞ்சித் வந்து இருக்காங்க அந்த இடத்துல. உடனே வந்து என்னப்பா ரஞ்சித் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து இவனை கூட்டிகிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன், இது எல்லாத்துக்கும் காரணம் யார் என்ன எதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இன்னும் ஒரு வாட்டி வேலைன்னு சொன்னால் எவனாவது சொன்னான்னு சொல்லி ரஞ்சித் பக்கம் வந்தீங்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, என்ன பேசிக்கிட்டே இருப்பேன்னு நினச்சியா அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வேக வேகமாக வந்து ஓடுறாங்க. டேய் ரஞ்சித் என்னடா ஆச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தண்ணி தெளித்து எழுப்பினோன்னு வந்து அப்படியே வந்து ஏஞ்சிடுறாங்க. தெரியல மாமா, நான் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியவே இல்லை, கொஞ்சமாவது இவனை கொஞ்சம் தெளிவாக இருக்க சொல்லுக்கா, ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா கூட எப்படி அந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு கல்யாணத்தையே நிப்பாட்டுற அளவுக்கு போயிட்டாங்க பார்த்தீங்களா, நான் மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், தேங்க்ஸ் மாமா, இனிமேட்டு நான் கொஞ்சம் உஷாராக இருக்கேன். மாப்பிள்ளை, எனக்கு இது மாதிரி வந்து அஜாக்கிரதையாக இருந்தால் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது, அது அக்காவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வாட்டி சொல்லிட்டேன், ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி மாமா, நீங்கள் இது மாதிரி இருக்கிறது ஏன் நல்லதுக்காக தானே சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து வேலன் தான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இது எல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வேலன் தானா, பாரு ஏன் முன்னாடியே வந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கிறான், நான் இப்போ போயிட்டு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பொறுத்து வந்து பாருன்னொன்னே வேக வேகமாக போகிறாங்க. உடனே வந்து அம்மா வேலன் இருந்தால் மட்டும்தாம்மா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், வேலன் இல்லைன்னா அப்பா வந்து திடீர்னு கல்யாணத்தை வந்து நிப்பாட்டினாலும் ஆச்சரியப்படுத்துக்குதும் இல்லை, வள்ளியோட அப்பா நீ தாம்மா புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து டேய் என்னடா உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வாசலில் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க, பார்த்தியா அவங்கள எப்படி ஓட விட்டேன்னு, என்ன உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு gift வந்து பரிசாக கொடுத்தேனே பார்த்தல்ல, இன்னொரு வாட்டி ஏதாவது பிரச்சனை உன்னால் வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த மாதிரிலாம் நடக்காது, நான் வேறு மாதிரி உனக்கு ஒரு பரிசு கொடுப்பேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வேலைன்ட்ட. உடனே வந்து வேதநாயகி வந்து வராங்க. ஏன்பா சும்மானு இருப்பா, இவங்கிட்டலாம் பிரச்சனை பண்ணாத, விடு பார்த்துக்கலாம், என்ன வேலை என்ன தலைகீழ ஆக்கி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நீயும் வந்து வள்ளியும் கல்யாணம் பண்ணலான்னு பார்க்குறீங்களா, என் தம்பி எப்போ பார்த்தாலும் வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாது, பார்த்துக்க, நீ வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணாத, உன் வாழ்க்கையை வந்து பார்க்க பாரு, தேவையில்லாமல் இந்த பக்கம் வந்த அப்புறம் அவ்வளோதான், வா தம்பி இங்கேருந்து போகலாம், இவனுக்கு இன்னொரு வாட்டி வந்து நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு, அக்கா என்ன நடக்குங்கிற விஷயத்த வந்து சொல்லிடுன்னு. சரி போடா டேய் உன் மாமாவை கூட்டிகிட்டு போடான்னு. வா மாமா போகலாம், இவனுக்கு இதுவே அதிகம்தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து தர்மலிங்கத்தை கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. உன் அப்பா இருக்காங்களா முத்தையா, அவர்கிட்ட கேளு, ரத்தினவேல்னா யாருன்னு சொல்லுவாங்க, என்னை பற்றியும் சொல்லுவாங்க, அதை விட தர்மலிங்கம்னா யார் எப்பேற்பட்டவர்னு சொல்லுவார், கேட்டு தெரிஞ்சுக்க.